ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் நிறைய பாட்டில் மூடிஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம ஃப்ரேமில் இருக்கிற ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் மூடி எடுத்திருக்கேன். இதில் க்ளூகன் அப்ளை பண்ணி ஒயிட் கலர் மூடியை அட்டாச் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி ரெட் கலர் மூடியை சுற்றி அந்த சின்ன சின்ன ஒயிட் கலர் மூடியை ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ளூ கலர் மூடி எடுத்துக்கலாம். இதில் ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மூடியை நான் ஏன் கட் பண்ணேன்னா ரெண்டு பாதி ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்காக தான். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பாதி மூடி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி ஃப்ளவர் மேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஹாஃப் மூடிலையும் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மொத்தம் 4 ஃப்ளவர் நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ளவர்ஸ் ஓரமாக வச்சுட்டு நம்ம ஸ்டெம் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த பேப்பரை ஒரு குச்சி மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மொத்தம் நமக்கு 4 தேவைப்படுது. இப்போ அதில் எல்லாமே க்ரீன் கலர் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டெம்ப் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். லீஃப் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பரில் லீஃப் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லீஃபெல்லாம் கட் பண்ணிவிட்டு லீஃபுக்கும் க்ரீன் கலர் கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் மேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டில் நம்ம பிளாக் கலர் சார்ட் ஒட்டி எடுத்துக்கலாம். சார்ட் இல்லாதவங்க பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டை சுற்றி ஃப்ரேம் மாதிரி தெரியறதுக்காக நான் இன்னொரு கார்ட்போர்டை குட்டியாக கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ அதுக்கும் கலர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரேமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரேமில் ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஸ்டெம்பை சென்டரில் ஸ்ட்ரைட்டாக ஒட்டிக்கோங்க. ஒன்று இது இருக்கிற 3ல் 2 இப்போ நான் வளைச்சி ஒட்டியிருக்கிற மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டாக பண்ண பெரிய ஃப்ளவரை சென்டரில் இருக்கிற ஸ்டெம்பில் க்ளூகன் போட்டு டாப்பில் ஒட்டிக்கோங்க. அப்புறம் நம்ம 2 ஹாஃப் ஃப்ளவர் பண்ணியிருந்தோம்ல, அதை நம்ம இப்போ வளைச்சி விட்டுருக்கிறதுல 2 சைட்லேயும் ஒட்டிடுங்க. இப்போ மீதி இருக்கிற ஒரு ஸ்டெம்பை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2 பக்கத்துலையுமே லைட்டாக வளைச்சி ஒட்டிக்கோங்க. இப்போ ரைட் சைடில் இருக்கிறதுல ஒரு பூவை ஒட்டிடுங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல ஒரு எம்டி மூடியை ஒட்டி வச்சுருங்க. ஸோ அது ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். இப்போ லீஃப் எல்லாமே நம்ம ஒட்டி எடுத்துடலாம். லீஃப்லாம் ஒட்டினதுக்கப்புறமா ஃப்ரேம் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பூத்தொட்டி ரெடி பண்ண போகிறோம். பூத்தொட்டி ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அந்த கப்பை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்புக்கும் நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம க்ளூகன் போட்டு ஒட்டிடலாம். பாருங்க, ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.